or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. அவளுக்கு தங்கம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வரதனை பிடிக்கும். வரதனை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தங்கமும் பிடிக்கும். ஸோ வரதன் இறந்துட்ட உடனே அவளால் என்ன பண்ணுறது இல்லை, இப்போ எங்கேயும் எடுத்துகிட்டு வரதன் கூடி அங்கேயும் இருக்க முடியாது, இவங்க அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அரசாணி மட்டும் என்ன தெரிஞ்சதுன்னா, அரசாணிக்கு வந்து எந்த அளவுக்கு அவளுக்கு அவளோட தேவை முக்கியன்றது தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் சீன் போகிறதுக்குள்ளே எல்லாரும் ஒரு பிரேக்கில் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த பிரேக் டைமில் சும்மா நம்ம பழைய இருக்கிறவங்கலாம் வந்து தட்டி பாடிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து எல்லாரும் சேர்ந்து ஆட ஆரம்பிப்பாங்க. அப்படியே எல்லாரும் ஒருத்தராக சேர்ந்து ஆட ஆரம்பித்து பயங்கர ஒரு செலப்ரேஷனான ஒரு ஜோனுக்கு போயிடும். அந்த மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு. வரதனை சுட்ட உடனே அடித்த உடனேவே இவன் வந்துட்டு தங்கத்தை எடுத்துன்னு ஓடிடுறா அப்படின்னு இருந்தது. பட் ஐ வாண்ட் டு டேக் மை டைம் டு மூன் வரதன் அப்படின்னு சொல்லிட்டு வரதனை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட் கேவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். பேயை பார்த்துட்டேன்ற மாதிரி பார்வதி மேம் அவர் லைக் ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கங்கை அம்மாவை பயங்கரமாக. ஆக்சுவலாக நான் நம்பிட்டேங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் நம்பிட்டாங்க. என்ன பண்ணினா அந்த சீனில் வந்து என் பக்கத்தில் ஒருத்தி நின்று இருந்தா, நான் கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் விடவே இல்லை. அவளே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டா. ஆக்சுவலி அவன் கையை உதறி விட்டு ஓடுவான். செட் டேக்ல இருக்கும், கையை உதறிட்டு ஓடுவா ஃபர்ஸ்டே. ஸோ அது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பயமுத்துறோம் இல்லையா. பிரீத்திலேருந்து நம்ம அரசாணிக்கு போவோம். ஸோ அதில் வந்து நிறைய விக்ரம் சார் சொன்னார், பயங்கரமாக எல்லாருடைய ஃபிசிக்கலாக எல்லாருடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம யூஸ் பண்ணி பயங்கரமாக டயர்ட் ஆகணும் நிறைய சீன்ஸ்க்கு எல்லாம் சொல்லி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட சீக்வன்ஸ் ஏதாவது இருக்கும்ல? ஐ திங்க் இது நான் சாகிற சீன் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த சீன் வந்துட்டு நான் இவர் வரதன் இறந்துருவார். அங்கேருந்து வந்து என்னுடைய கல்லெல்லாம் வந்து என்னுடைய தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரதனை பார்த்து அழுதுட்டு அங்கேருந்து ஓடி போய் ஒரு மலையில் ஏறின வரைக்கும் ஏறினதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பே கொஞ்சம் பெரிய ஏரியா. ஸோ ஒரு தடவையும் மலைனா பெரிய படிக்கட்டுலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான படிக்கட்ஸ் இருக்காது, கல் படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்லிப்பாகும் அந்த மாதிரிலாம், வெறும் காலில் வேற ஓடுறோம். ஸோ அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்தது. அந்த டேக் மட்டுமே வந்து ஃபார் சம் ரீசன் இட் வென்ட் மோர் தென் 7-8 டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 10 டேக்ஸ்க்கு போயிருக்கோம் அந்த ஹோல் சீன். ஏன்னா அது ரொம்ப லென்த்தியான சீக்வன்ஸ். சிங்கிள் ஷாட்டாக தான் எடுத்தாங்க, they didn't cut in between. ஸோ அது வந்து ரொம்ப டயரிங்காக இருந்தது எனக்கு. ஐ ஃபெல்ட் மென்டலி ஆல்சோ ட்ரெயின்ட் அ லாட் தட் பர்டிகுலர் டே. ஓகேங்க, டன். பட் அது நல்லா பண்ணிட்டீங்க. எனக்கு என்னன்னா அதில் ஒரு சின்ன டவுட் ஆஸ் ஆடியன்ஸாக, இப்போ வந்து அவர் இறந்துடுறாரு, இறந்ததுக்கப்புறமா அவருக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்க. நான் என்ன நினச்சேன், இவங்க பயங்கரமாக கத்துறாங்க, கோவப்படுறாங்க, எடுத்துகிட்டு வந்து அடிக்க போகிறாங்க அவனா, தங்கத்தை எடுத்துகிட்டு போனாங்களா. பட் வந்து அவங்களுக்கு அந்த தங்கம் தான் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இது கிடச்சிருச்சுன்ற மாதிரி போகிறாங்களா? அப்படி தானே? அது எப்படி அது பார்க்குறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது ஒரு வெர்ஷன். அப்படி இல்லைன்னா நான் என்ன நினச்சேன்னா, யூனோ தங்கம் வேணும் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வரதனை நான் அரசாணி அனுப்பியிருக்கா. ஸோ அவளுக்கு தங்கம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வரதனை பிடிக்கும். வரதனை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தங்கமும் பிடிக்கும். ஸோ வரதன் இறந்துட்ட உடனே அவளால் என்ன பண்ணுறது இல்லை, இப்போ எங்கேயும் எடுத்துகிட்டு வரதன் கூடி அங்கேயும் இருக்க முடியாது, இவங்க அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. சரி அட்லீஸ்ட் அதான் கோல்டாவது கிடைச்சிச்சேன்னு இல்லை. நான் இதுக்காக தான் நான் வந்தேன். நான் எதுக்காக வந்தேன்? நான் எல்லாமே இழந்துட்டேன், கடைசியில் எதுவுமே இழக்காம நான் போகிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுதான் ஒரே ஹோப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்பான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு டைம்ல நீங்க இதாயிருவீங்க இல்லையா, லைக் யூ கொஸ்டின் எவ்ரி திங் ரைட். நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உயிருக்கு உயிராக நினச்ச வரதனே இல்லை அப்படின்னும் பொழுது ஆனால் அரசாணி மட்டும் என்ன தெரிஞ்சதுன்னா, அரசாணிக்கு வந்து எந்த அளவுக்கு அவளுக்கு அவளோட தேவை முக்கியன்றது தெரிஞ்சுது. ஓகே, டன்ங்க, நைஸ் அப்சர்வேஷன். பட் ரஞ்சித் சார் எதுவும் சொல்லல இது ரிலேட்டடாக, ஓப்பனாக விட்டார் அந்த ஜோன். ஐ திங்க் இட் வாஸ் ரிட்டன் தட் வே. ஓகே. ஸோ எப்படி இருந்ததுன்னா, முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் அந்த இது ரைட்டிங்கில் வந்துட்டு ஸ்கிரிப்டில் வந்துட்டு வரதனை சுட்ட உடனே அடித்த உடனேவே இவன் வந்துட்டு தங்கத்தை எடுத்துன்னு ஓடிடுறா அப்படின்னு இருந்தது. பட் ஐ வாண்ட் டு டேக் மை டைம் டு மூன் வரதன் அப்படின்னு சொல்லிட்டு வரதனை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட் கேவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அது
கரெக்டாக இருந்தது. ஸோ லைக் இப்போ பயங்கரமான அப்ரிசியேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட்ஸ் ஸோ ஃபார்? எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, யதார்த்தமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸோ என்னன்னா நான் பண்ணியிருக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பாராட்டுறாங்க. அது வந்து எனக்கு அது எவ்ரி சிங்கிள் அப்ரிசியேஷன் இஸ் ஐ ஃபீல் இஸ் த பெஸ்ட் அப்ரிசியேஷன் ஃபார் மீ. யாருன்னே தெரியாது, இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக வந்து ரொம்ப அன்போடு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி என்ன ரொம்ப அன்பாக வந்து எனக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சின்ன ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ அதில் ஆக்சுவலாக லாங்குவேஜஸே புதுசாக இருந்தது. நம்மளோட தமிழ் தான், பட் இருந்தாலும் அதில் ஃபேண்டஸியாக இல்லை முன்னே எப்படி இருந்திருக்காங்கன்றதை பார்த்து ரெஃபரன்ஸாகவும் எழுதியிருப்பாங்கன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அங்கே லைக் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணதாக இருக்கட்டும், ரிகர்சல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கும். அந்த ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா? இனிஷியலாக ஸ்லாங் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருந்ததுன்னா ஸ்லாங் இருக்குன்னா எந்த மாதிரி ஸ்லாங்காக இருக்கும் போது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் வேணும். லாஸ்ட் மொமெண்ட்டில் போய் அன்ப்ரிப்பேர்டாக நிற்கக்கூடாது, டேக்ஸ் நிறைய வாங்கக்கூடாது. ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ ஸோ மச் மைண்ட் லெவலில். ஆனால் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லாங் பார்த்துக்கலான்னு டீமே ரொம்ப வந்து ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஐ திங்க் கொஞ்சம் எனக்கு தமிழ் நல்லா தெரியுன்றதுனால ஸ்லாங் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து அச்சீவ் பண்ணதில்லை. எனக்கு ஓரளவுக்கு இப்போ அவங்க பேசினாங்க அன்பு அண்ணா, ஏதாவது ஸ்லாங் பர்டிகுலராக ஒரு வார்த்தை இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நான் அன்பு நான் அசோசியேட் அவர் இருக்காரு, அவரை வந்து நான் கேட்பேன் இந்த மாதிரி இந்த வேர்டு எப்படி சொல்லணும்னு. அவர் கரெக்டாக சொல்லுவார் வந்து இது இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு ஒன்ஸ் யூ கெட் இட் அவ்வளோதான், நீங்கள் அப்படியே பண்ணிடுவீங்க. அது ரொம்ப பெரிய ப்ராசஸாலாம் நான் ஃபீல் பண்ணல. எனக்கு கொஞ்சம் தமிழில் எனக்கு நல்லா சுத்தமாக வருதுன்றதுனால எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு ஸ்லாங்கு. ஸோ நான் கேள்விப்பட்டோம் லைக் த லாஸ்ட் டே வந்து ரஞ்சித் சார் வந்து ஷூட் ரேப் பண்ணுறப்போ எல்லாரும் பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆட சொல்லி கட் பண்ணார் ஷூட் ஸ்பாட்னு சொல்லி. பட் இருந்தீங்களா அங்கே? அது ஒரு ஹாப்பி நோட்டோட தான் ஒரு முடிக்கணும்னு ஒரு விஷயம் பண்ண. நெக்ஸ்ட் சீன் போகிறதுக்குள்ளே எல்லாரும் ஒரு பிரேக்கில் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த பிரேக் டைமில் சும்மா நம்ம பழைய இருக்கிறவங்கலாம் வந்து தட்டி பாடிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து எல்லாரும் சேர்ந்து ஆட ஆரம்பிப்பாங்க. அப்படியே எல்லாரும் ஒருத்தராக சேர்ந்து ஆட ஆரம்பித்து பயங்கர ஒரு செலிப்ரேஷனான ஒரு ஜோனுக்கு போயிடும். அந்த மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு. லாஸ்ட் நாள் மட்டும்தான் கிடையாது, நிறைய நாள் நடந்திருக்கு. ரஞ்சித் சார் விட்டுருவாரு, அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்களோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அவர் ஷூட்டும் பண்ணுவார் யதார்த்தமாக மக்கள் இருக்கிறத. ஸோ ஐ திங்க் தங்கலான் வந்து மினிக்கில் ஆடிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, துண்டை வச்சு இப்படி ஆடிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. அது அன்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் அன்னைக்கு மினிக்கி எனக்கு ஆடிட்டு ஒரு சின்ன பிரேக் மாதிரி இருந்தது. அப்போ எல்லாரும் சேர்ந்து மியூசிக் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க சும்மா. அப்போ வந்து தங்கலான் விக்ரம் சார் வந்து ரேண்டமாக தான் உள்ளே போய் ஜாயிண்ட் ஆகி ஆட ஆரம்பிச்சார். அது அப்படியே அது ரொம்ப செலிப்ரேட்டிவாக இருந்ததுன்னு அப்படியே ஷூட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இட் ஃபிட்டட் வெல். அந்த மாதிரி அந்த போர்ஷன் வரது வந்து விக்ரம் சார் உள்ள வந்து ஆடினதா? அது லைக் படத்துல வருது இல்ல படத்துல மினிக்கி இல்ல, ஊர் மக்கள்லாம் ஆடுற மாதிரி காட்டுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க உண்மையா செட்ல ஜாலியா ஆடின மாதிரி விஷயங்கள். அது they had shot something like that. எடுக்கணுமே ஆட சொல்லி எடுக்கல, நிஜமாலே ஆடினதை வந்து they had shot. இப்போ நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லாம் வந்திருக்கும், ஃபேன்ஸ் மெசேஜஸ். முன்னாடிலாம் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, இப்போ வந்து இன்ஸ்டால ப்ரொஃபைல் கண்டுபிடிச்சி ஐடி கேட்டு எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கியூட் மெசேஜஸ்லாம் ஏதாவது இருக்கா? எப்படி வாழ்த்துறாங்கன்னா மனசார, அது அவங்க வீட்டு பொண்ணு ஏதோ வந்து இந்த மாதிரி பண்ணி ஏதோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணி வாழ்த்துவாங்களோ அந்த மாதிரி வாழ்த்துறாங்க. நிறைய பேர் லைக் நிறைய பேர் சரியா எனக்கு தெரியல, பர்டிகுலராக இந்த மெசேஜ் ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தது என்னால் சொல்ல முடியல. பட் ஜென்ரலாக அப்ரிசியேஷனாக வந்து தே டாக், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து இந்த சீனில் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த சீனில் உங்களுடைய எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருந்துச்சு, அந்த மாதிரி நோட் பண்ணி சொல்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பயங்கர ஹாப்பியாக. இதுக்கு தானே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே சார், தங்கலான் பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடைச்சாச்சு. பார்ட் 2க்கு ஏதாவது இருக்கா? ஆரத்தி வந்து உங்களை காப்பாத்துற மாதிரி ஆரத்தி பார்ட் 2லாம் இருந்தாங்கன்னா ஆவியா தாங்க உயிரை கொடுத்து, ஆரத்தியும் அப்படிதானே வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அரசாணியும் அடுத்து வர மாதிரி பார்ட் 2ல ஏதாவது? அரசாணி ஆவியா தான் வரணும், தெரியல பார்ட் 2 பத்தி எனக்கு என்ன ஐடியான்னு இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல இமிடேட் பண்ணியிருப்பீங்க, ஆரத்தி மாதிரி வந்துருச்சு பேயை பார்த்துட்டேன்ற மாதிரி. பார்வதி மேம் அவர் லைக் பிராங்க் பண்ற மாதிரி இருக்கும் கங்கை அம்மாவை, அந்த சீக்வன்ஸ். சோ அதை பத்தி சொல்லுங்களேன் எனக்கு. நான் நம்பிட்டேன். சோ அந்த சீன் திடீர்னு தான் பிளான் பண்ணாங்க. அது ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் ஆல்ரெடி தேர். திடீர்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி இருந்தது ஸ்கிரிப்ட்ல இருந்தது. ஸோ ஆரத்தி எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்ததில்ல. அவங்க ஆக்ட் பண்ணும்பொழுது நான் ஃபுல்லாக அந்த அவங்களுடைய அந்த சீக்வன்சஸ்லாம் நான் இல்லை, ஸ்பாட்டில் இல்லை. ஸோ வந்து ரஞ்சித் சார் சொன்னார், நீ ஆரத்தி மாதிரி நீங்கள் பண்ணணும், பண்ணிவிட்டு வந்து அவங்களுக்கு பயமுறுத்தணுன்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரனா வந்து அசோகனுக்குள்ளே ஆரன் இருக்கான் இல்லையா, அவனுக்குள்ளே தான் அந்த
ஒரு கோஸ்ட் வர மாதிரி இருக்கும், ஆர்த்தி வந்த மாதிரி இருக்கும். ஆர்த்தி இஸ் நாட் கோஸ்ட் பை த வே. ஸோ அவன்கிட்ட வந்து சில பாடி லாங்குவேஜ் நான் போய் கேட்டேன், எப்படிடா நீ எப்படி என்ன பண்ணுற, ஆர்த்தி வந்தால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் சில ஆக்ஷன்ஸ் சொன்னான். சொல்லிவிட்டு நான் பண்ணிட்டு என்ன கற்றுக்கிட்டியா அப்படின்னாரு சார். ஓகே சார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் வச்சாங்க. ஐ டிட் இட் அண்ட் அது எப்படியோ நல்லா ஃபன்னாக வந்துருச்சு. பயங்கரமா ஆக்சுவலாக நான் நம்பிட்டேங்க திடீர்னு வரணும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் நம்பிட்டாங்க. என்ன ஃபன்னினா அந்த சீனில் வந்து என் பக்கத்தில் ஒருத்தி நின்றுருந்தா, நான் கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் விடவே இல்லை. அவளே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டா. ஆக்சுவலி அவன் கையை உதறி விட்டு ஓடுவா, செட் டேக்ல இருக்கும், கையை உதறிட்டு ஓடுவா ஃபர்ஸ்டே. ஸோ அது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம வந்து பயமுத்துறோம் இல்லையா. நிறைய பேரை ப்ராங்க் பண்ணியிருக்கீங்க அந்த சீனில். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தங்கலான் ட்ரெயின் எப்படி ரெடியாக இருக்குது, எப்போ வரப்போகுது, ஏதாவது அப்டேட்ஸ்? என்னுடைய பார்ட்ஸ் எல்லாமே ஷூட் முடிஞ்சிருச்சு. இப்போது ஜூன் தான் லாஸ்ட் பேட்ச் ஒர்க் போனது. என்னோட சீன்ஸ் எப்போ முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர். ஐ ஹோப். பிடிச்ச பர்சன்ஸ் கிஃப்ட்லாம் வாங்கி தரீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படிலாம் இல்லைங்க, இது நீங்களே ஏதோ அசோகனுக்கு வந்து ஷூ வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் யாருங்க வெளியே சொல்றா? நான் தான் கண்டுபிடிச்சேன் நான். அதனால என் பர்த்டே நெக்ஸ்ட் மந்த். ஸோ எனக்கு தங்கலான் செட்டில் நீங்கள் கிஃப்ட்லாம் கொடுப்பீங்களா? அந்த தங்கலான் செட்டில் தங்கம் இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். இது அந்த உடஞ்சி சிமெண்ட்லாம் வரும் அதுதானே? ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.